ஒரு குட்டி கதை. ஒரு கருமுளைப்பாளி. ஆனால் அவருக்கு 2 கண்களும் தெரியாது. பார்வை இழந்தவர். தன்னுடைய வாழ்க்கையை உழைத்துத்தான் வாழ வேண்டும் என்பதில் தீர்க்கமான இருந்த ஒரு தொழிலாளி. அவர் குழந்தைகளுக்கு உடுத்தக்கூடிய ஸ்பைடர்மேன் டிரெஸ் அதை விற்று தன்னுடைய வாழ்க்கையை கழித்து வந்தார். ஒரு நாள் அந்த வியாபாரத்திற்காக சென்றிருந்த போது 2 நண்பர்கள் அவரை வழிமறித்து தன்னுடைய குழந்தைக்கு பிறந்த நாள் என்றும், அந்த பிறந்த நாளுக்கு ஒரு அழகான கிஃப்ட் கொடுக்கணும்னு சொல்லி அந்த பார்வையில் அந்த நபரிடம் வந்து அந்த ஸ்பைடர்மேன் ட்ரெஸ்ஸை கேட்கிறாங்க. அவர் அந்த ஸ்பைடர்மேன் ட்ரெஸ்ஸுடைய விலை வந்து ரூ. 200 என்று சொல்றாரு. அப்போ உடனே வந்து அங்க பக்கத்துல இருந்த நபர் ரூ. 200 ஓகேன்னு சொல்லி அந்த ட்ரெஸ்ஸை வாங்கிடுறாரு. வாங்கிட்டு அவர் ரூ. 200 நோட்டு கொடுப்பதற்கு பதிலாக ஒரு ரூ. 100 நோட்டை கொடுக்குறாரு. அந்த ரூ. 100 நோட்டை வாங்கிய அந்த பார்வை இழந்த நபர் அதை வாங்கி சந்தோஷமாக தனது பாக்கெட்டில் வைத்துக்கொண்டு அந்த ட்ரெஸ்ஸை வந்து அவர் கொடுத்துட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போயிடுறாரு. அப்ப பக்கத்துல இருந்த ஒரு அவருடைய நண்பர் கேட்கிறாரு, கண்ணு தெரியாத நபரு, அவரை போய் ஏமாத்துறிய, நீ ஒரு ரூ. 200 கொடுத்துருக்கலாம் அப்படின்னு கேட்கும்போது, அப்படிலாம் வாழ்ந்தா இந்த உலகத்துல வாழ முடியாது, இதுதான் சரி அப்படின்னு சொல்லி அந்த வண்டியை அவர் பைக் எடுத்துட்டு போயிடுறாரு. உடனே இவருக்கு மனசு கேட்கல அந்த நண்பருக்கு. அவர் என்ன செய்றாரு அப்படின்னா, அவரை தேடி போய் திருப்பி எனக்கு ஒரு ட்ரெஸ் வேணும், ஸ்பைடர்மேன் ட்ரெஸ்ன்னு கேட்கிறாரு. அவர் உடனே வந்து எவ்வளோன்னு கேட்கிறாரு, ரூ. 200 சொன்னாரு. இவர் என்ன செய்யறாருன்னா தன்னுடைய பையில இருந்து ரூ. 500 எடுத்து கொடுக்குறாரு. உடனே அதை பார்த்து தொட்டு பார்த்த அந்த நபர் வந்து, சார் இருங்க உங்களுடைய சில்லறை வாங்கிக்கிறீங்கன்னு சொல்லி என்ன செய்யறாருன்னா தன்னுடைய பாக்கெட்ல இருந்து ஒரு ரூ. 300 எடுத்து கரெக்டா கொடுக்குறாரு. கொடுத்த உடனே அவருக்கு ஆச்சரியம். என்னடா இது, அவர் ஒரு ரூ. 100 கொடுக்கும்போது நீங்க வந்து வாங்கி வச்சுக்கிட்டீங்களே, நான் ரூ. 500 கொடுத்தா கரெக்டா வந்து அதனுடைய சில்லறையை திருப்பி கொடுக்குறீங்களே, அவர் உங்களுக்கு ரூ. 100 தான் கொடுத்தாரா அப்படின்னு தெரியுமான்னு அவர் கேட்கிறாரு. அவர் சொல்றாரு, கண்டிப்பா எனக்கு தெரியும், அவர் ரூ. 100 தான் கொடுத்தாருன்னு சொல்லி. ஏன் நீங்க கேட்கலைங்கிற போது அவருக்கு என்ன கஷ்டமோ தெரியல. அவருடைய குழந்தைக்கு சந்தோஷமா ஒரு பொருள் வாங்கும்போது கூட அவர் ரூ. 200 கொடுக்காம ரூ. 100 கொடுத்துட்டு போறாருன்னா, என்னை விட கஷ்டத்துல இருக்காருங்கிறதுனால நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா, பரவாயில்லை என்று விட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. இதுதான் வந்து கஷ்டத்திலும் நேர்மை, அதே நேரத்தில் மனிதாபிமானம். எல்லாரும் வந்து ஏமாறுவது தெரிந்து ஏமாறுவதில்லை. ஏமாற்றப்படுகிறோம் என்று தெரிந்தும் சிலருடைய சூழலை அறிந்து கொண்டு, புரிந்து கொண்டு கடந்து செல்ல பயணிக்கின்றோம். சில நேரங்கள்ல நம்மளும் தெரிஞ்சும் அடுத்தவர்கள் தவறு செய்யக்கூடிய நேரத்திலும் கூட கடந்து செல்ல பழகுவது நாம் ஏமாற்றி விட்டோம் என்பதற்காக அல்ல. அவர்களுடைய இயலாமையில் உதவி செய்து விட்டோம் என்பதற்காக. நன்றி.